தமிழ்நாட்டில் திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் உழவர்களிடமிருந்து 811 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல்லை கொள்முதல் செய்த தனியார் நிறுவனமான தமிழக அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு அதற்கான பணத்தை வழங்காமல் மோசடி செய்திருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், இது தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்துகங்க. தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலமாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டாலும் டெல்டா தவிர்த்த பிற மாவட்டங்களிலே தமிழ்நாடு அரசு தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் என்கின்ற மத்திய அரசினுடைய அமைப்பின் வாயிலாகவே நெல்லை கொள்முதல் செய்வதற்கு உரிமம் வழங்கியிருக்கின்றது. அந்த தேசிய கூட்டுறவு இணையமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு என்ற தனியார் அமைப்பை பயன்படுத்தி தான் நெல் கொள்முதல் செய்கின்றது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட 8 மாவட்டங்களில் இருந்து தேசிய கூட்டுறவு இணையமான அந்த மத்திய அமைப்புக்கு நெல் கொள்முதல் செய்து கொடுக்கக்கூடிய பணி செய்யும் தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு என்ற தனியார் அமைப்பு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை இன்னும் வழங்காமல் இருக்கின்றார்கள். அதன்படி ஏறக்குறைய 811 கோடி ரூபாய் மதிப்பிலான தொகை இன்னும் வழங்கப்படாமல் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் மொத்தமாக 33,11,000 குண்டால் நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்துவிட்டு அந்த நெல்லை ஒப்படைத்த பிறகும் அதற்கான தொகையை விவசாயிகளுக்கு வழங்காமல் இருக்கின்றது தமிழ்நாடு அரிசி உற்பத்தியாளர் கூட்டமைப்பு என்கின்ற தனியார் அமைப்பு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலமாகவே மாநிலம் முழுவதும் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று பாமக தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் தனியார் அமைப்பை பயன்படுத்தி நெல் கொள்முதல் செய்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். 811 கோடி மதிப்பிலான தொகையை விவசாயிகளுக்கு இன்னும் கொடுக்காததன் காரணமாக விவசாயிகள் வட்டி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் விவசாயம் செய்வதற்காக வாங்கிய கடனுக்கு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் எனவும் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாமக சார்பில் போராட்டங்கள் நடைபெறும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார்.